நம்ம லைஃப்ல புதுசா எதனா ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வம்புல மாட்டிப்போம், இல்லை அது பிடிக்காம போய் யாராவது நம்மளை வம்புல மாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒன்று புதுசாக ட்ரை பண்ணோம், அது வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிற கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வின்வென் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து வேலனோட பர்த்டே May 17th வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ பர்த்டேக்கு நேரில் வந்து வேலனையும் எங்களையும் வாழ்த்தின எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த பர்த்டேல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்விடேஷன் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா, அந்த இன்விடேஷனில் வந்து ஒரு வேர்டு போட்டிருந்தோம். அதாவது அன்பு வேண்டுகோள், பொம்மைகள் மற்றும் உடைகள் பரிசு அளிப்பதை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுத்துச்சு. சிலருக்கு வந்து இது என்ன பொம்மைகள் மற்றும் உடைகள் தானே வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன்னாவே வந்து டாய்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸு தானே வந்து கிஃப்ட் பண்ண முடியும், இவங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போனா வந்து நாங்கள் குழந்தைக்கு வந்து எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடாதுங்கிற இன்டென்ஷனா அப்படின்லாம் வந்து கேள்விகள் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு டிஸ்கஷன் டாப்பிக்காக கூட மாறிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும், இன்விடேஷனில் நாங்கள் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சிலர் வந்து டாய்ஸ் அண்ட் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அன்பின் மிகுதியால் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதில் எந்த தப்புமே கிடையாது. அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த அன்போட வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அது ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே நன்றிகள். ஆனால் நாங்கள் ஏன் வந்து இன்விடேஷனில் அப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியே ஆகணும். முதல்ல நம்ம இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவோம். ஸோ ட்ரெஸ்ஸு ஏன் வேணாம்னு சொன்னோன்னா, இந்த ஏஜில் வந்து பேபிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆவாங்க. இப்போ கரெக்டாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு இன்னும் ஒரு 3 to 4 months பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்தாமல் போயிடும். மோரோவர் வேலனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நாங்களே வந்து நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி புது ட்ரெஸ்ஸாக வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம் அவனுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லாக அவனோட ட்ரெஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறமும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேர் ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேரோட ட்ரெஸ்ஸும் வந்து அந்த 3 மாதம் கேப்பில் வந்து நாங்கள் போடணும். ஆல்ரெடி நாங்களும் வாங்கி வச்சுருக்கோம், இன்னொரு 10 ட்ரெஸ் அடிஷ்னலாக வந்துடும். ஸோ இட் வில் பி லைக் நிறைய ட்ரெஸ்ஸு குவிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் அது பத்தாமல் போயிடும். அப்புறம் அதை நம்ம ஓரமாக எடுத்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த டாய்ஸ் பற்றி பேசலாம். இதில் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கோம். குழந்தைங்களுக்கு மலை மாதிரி டாய்ஸ் வாங்கி குவிக்கணுங்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய க்ரீன் கலர் பேக் இருக்குங்க. இது ஃபுல்லாக வேலனோட டாய்ஸ் தான். இதில் சில டாய்ஸ் ஆல்ரெடி உடச்சிட்டான், சில டாய்ஸை மறந்துட்டான், சில டாய்ஸ் 2 நாள் தாங்க யூஸ் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவான். அவனுக்கு இப்போவே இருக்கிற டாய்ஸ் போதுமானது. உண்மையை சொல்லணும்னா டாய்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட வேலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட, அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ஒரு ரியல் ஹியூமன் டச், அந்த ரியல் ஹியூமன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியம்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனை ஒரு மினிமலிஸ்டாக தான் வந்து நாங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, ஒரு 10 டாய்ஸு ஒரு 10 ட்ரெஸ்ஸுன்னு வச்சுப்போம். ஒரு டாய் அண்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 500 ரூபான்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகுது, ஒரு 20 பொருள் அந்த மாதிரி 500 ரூபாயில் வருதுன்னா 10,000 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஐ மீன் அந்த டோட்டல் எட்னு கொடுத்தவங்க வந்து 10,000 ரூபாய்க்கான பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 10,000 ரூபா பொருள் வந்து 3 அல்லது 4 மாதத்துல வந்து நாங்கள் தூக்கி டிஸ்கார்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை அந்த மாதிரி ஒரு 10,000 ரூபா வேல்யூவான ஒரு பொருள் வந்து வேலனோட ஃபியூச்சருக்கு வந்து சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம். அதுதான் அந்த இன்விடேஷனில் அந்த ஒரு லைன் ஆட் பண்ணுறதுக்கான இன்டென்ஷன். இப்போ சில பேர் யோசிக்கலாம், இது கொஞ்சம் மணி மைண்டடாக இருக்கே, கிஃப்டை வந்து கேஷாக கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜம் அது இல்லை. கிஃப்டே கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க வந்து வாழ்த்துனாவே அதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஆனாலும் அதையும் மீறி குழந்தைக்கு வந்து எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறாங்கல்ல, அதை பண்ணும்போது இந்த மாதிரி 3 அல்லது 4 மாதத்துல டிஸ்கார்ட் ஆகிற மாதிரியான பொருளை பண்ணுறதை விட இப்படி கேஷாவோ இல்லை ஒரு கோல்டாகவோ சில்வராகவோ, அல்லது அவனுக்கு உண்மையாகவே ஒரு நீடு இருக்கும்ல, இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா டைப்பர் வாங்குறோம், மில்க் வாங்குறோம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது அவனுக்கு ரியல் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டை வந்து அவனுக்கு கொடுத்தா கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி எங்ககிட்டே வந்து சில பேர் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்லாம் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுனா பண்ணாக்க அவனுக்கு வந்து ஃபியூச்சர்லேயோ இல்லை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 3 to 4 months ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அவனுக்கு அவ்வளோ டாய்ஸ் அண்ட் ட்ரெஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம். அதுவே திரும்ப கிஃப்டாக வந்தால் அது ஒரு தேவையற்ற ஒரு எக்ஸ்ட்ராவாக தானே போகும், ஒரு லக்ஸுரிக்கு மேலே ஒரு லக்ஸுரி ஆகும். அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். சரி, ஓகே. இப்போ இன்விடேஷனில் அந்த மாதிரி ஒரு வேர்டு போட்டோம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபைன்.
இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். மேபி இதை உங்களோட லைஃப்லையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால நான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். வைரவேலன் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 year 1 month ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அவன் பிறந்ததுல இருந்து அவனை பார்க்க வரவங்க அவனுக்கு கொடுத்த பைசா, அதுக்கப்புறம் அவனை தூக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய தூக்குனா வந்து கையில் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் 500 100 அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்தது. இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து கிஃப்டாக வந்துட்டு மணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.10, அதாவது 1,10,000 rupees வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த 1,10,000 rupees நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் பாண்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1,10,000க்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 750 rupees வந்து வைரவேலனோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த 750 rupees-ஐ நான் திரும்பவும் கோல்டு ETF-ஆ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ தட் இது வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். 750 rupees வரும், நான் திரும்ப கோல்டு வாங்குவேன். அந்த கோல்டு வந்து அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், கோல்டு வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்து என்னைக்காவது அவனுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மெச்சூர் ஆகி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனல் பண்ணணும், இல்லை வந்து ஃப்யூச்சரில் வேறு எதனா வந்து பண்ணணும் அப்படின்னு நீடு வரும்ல, அந்த நேரத்தில் இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் அதை வந்து இப்போ சேவிங்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து பணமாக வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அது வந்து கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு யூஸ்ஃபுல் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அவனோட ஃபியூச்சருக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு மல்டிபிள். அந்த ஒரு சின்ன 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லி அவனோட கிஃப்ட்டுக்கு பதிலாக வந்து கேஷாக கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் கலெக்டிவாக சேர்த்து தான் வந்து நாங்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறோம். அது அவனோட ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ என்னைக்கோ ஒரு நாள் பெரிய அளவில் வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இது இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்குன்னு மட்டும் இல்லைங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் காது குத்து வச்சா ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போய் கொடுத்துருக்கோம். கிரகப்பிரவேசம் வச்சா இந்த கிராக்கரிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் கிளாக்கு, ஃபேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஆல்ரெடி அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் மல்டிப்புளாக வந்து வாங்கிட்டு போய் வச்சுருவோம். அவங்களுக்கே அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இந்த கிளாஸு கிராக்கரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் பல நாள் தூங்கிக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இன்றியமையாத பொருளுங்கிறதுலாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு வெரி 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 லக்ஸூரியஸ் திங்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்களே வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறீங்களா, அவங்க யாருக்கு வந்து கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வாங்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேளுங்க. சப்போஸ் அது அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் கேஷாவோ கிஃப்ட் வவுச்சராவோ இல்லை அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எதனா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டல் லைக் சில்வர் கோல்டு அப்படி முடிஞ்சால் கொடுத்துருங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இன்ஸ்ட் ஆஃப் கிவிங் மல்டிபிள் திங்ஸ் லைக் ஒரே மாதிரி திரும்ப ஃபேன் கிராக்கரி இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு இது ஒரு மாடர்ன் கிஃப்டிங் கல்ச்சர்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது தேவையா, இது நீடு இருக்கா, இதை நான் அவங்களுக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்குங்க. இன்கேஸ் அவங்க ரீச் அவுட் பண்ண முடியல இல்லை உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குன்னா பெட்டர் கோ வித் த கேஷ். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிப்பாங்க. தே வில் பி ஹாப்பி அபவுட் இட். உங்களுக்கு அந்த மாடர்ன் கிஃப்டிங் கல்ச்சர் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். இன்விடேஷனில் நாங்கள் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தது யாரையும் கம்பல் பண்ணி கிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கெலாம் கிடையவே கிடையாது. கிஃப்டே பண்ண வேண்டாம். அவனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வாழ்த்துக்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பல 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 கோடிகளுக்கு மேலே இருக்கிற கிஃப்டோட ஒரு பெரிய விஷயம் நாங்கள் நம்புகிறோம். அதையும் மீறி அந்த அன்புனால வந்து பண்ணும்போது அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே, எதுக்கு ஒரு இருக்கிற பொருளையே மறுபடியும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதுக்கு பதிலாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்து நாங்கள் வந்து அந்த டேக்லைன் வந்து போட்டிருந்தோம் பத்திரிக்கையில். அண்ட் இதை வந்து நான் தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இட்ஸ் நாட் யூஸ்லெஸ் திங். கண்டிப்பாக அது அவனுக்கு ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அவன் பெருசாகி பார்க்கும்போது he will realize it. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணும்போது உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை பார்க்குறவங்க வந்து என்ன இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இது என்ன ஒரு தடவை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் பண்ணி அது என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும்ல, அப்போ வந்து ஒரு ஃபீலிங் வரும்.
அதை நீங்கள் ஒரு தடவை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் வாட்டர், சேவ் சாயில், சேவ் வெல்த் ஃபார் அவர் கிட்ஸ் ஃபியூச்சர். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் வந்து மற்றவங்களாம் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பாய் பாய் ஃப்ரம் வின் அண்ட் மே.